ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராத அளவுக்கு இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸையும் குறைக்க முடியும். சரி, ஓகே. இப்ப நம்ம இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த கொலஸ்ட்ரால் பொறுத்தவரைக்கும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்? என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் இந்த கம்ப்ளீட்டா இந்த கொலஸ்ட்ரால் இருந்து நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால குறைக்க உதவும்? அப்படின்னு தான் நம்ம இந்த லைவ் சாட்ல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல மறக்காம ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே வெயிட் லாஸ்க்காகவும், கொலஸ்ட்ரால்க்காகவும் நெறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதோடைய டீட்டெயில்ஸும் நிச்சயமா நம்ம வந்து இந்த பதிவுல நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னது போல, இந்த கொலஸ்ட்ரால்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, 3 முக்கியமான விஷயம் இருக்கு. 1 பிளட்ல இருக்கக்கூடிய நல்ல ஒரு கொலஸ்ட்ரால். அடுத்து பார்த்தீங்கன்னா, பிளட்ல இருக்கக்கூடிய ஒரு பேட் கொலஸ்ட்ரால். ஸோ இந்த பேட் கொலஸ்ட்ரால் காரணமாக தான் நெறைய ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்